அதனாலதான் இன்னைக்கு எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் எங்களை ஆளாக்கி இருக்கிறீர்கள். எதுக்கு படிக்கணும்? ஹிந்தி வேணும்னா யார் அங்க போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க படிக்கட்டும். நான் கேட்கிறேன், இங்க லட்சக்கணக்கு கோவிட்ல பார்த்தோம். கொரோனா நேரத்தில் எத்தனை லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டில இருந்து தென் மாநிலங்கள்ல இருந்து யூபிக்கும் ஹரியானாவுக்கும் அங்க இருக்கக்கூடிய பீகாருக்கும் நடந்து போகக்கூடிய அந்த துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். எத்தனை லட்சம் பேர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து இங்க அனுப்புனீங்கன்னா பரவாயில்ல, இங்க வந்து அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமா பார்த்தா தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ நீங்க சொல்லி தரணும். இங்க வந்து கடைக்கு போகும்பொழுது அவர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னா எவ்வளவு சிரமப்படுறாங்க, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? எங்களுடைய பிள்ளைகள் அங்கே வேலைக்கு வரும் பொழுது அதிகாரிகளாக வருகிறார்கள், ஐடி நிறுவனங்களிலே வேலை செய்வதற்கு வருகிறார்கள். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போதும். நான் இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு அவசியமும் இல்லை, ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. போன உடனே கேட்பாங்க, ஹிந்தி தெரியாதா, நீ இந்தியா இல்லையா இருக்கேன்னு. உன் இந்தியா வேற, ஏன் இந்தியா வேற, நான் கத்துக்க மாட்டேன் போ. அதனால் எங்க பிள்ளைங்களுக்கு தேவை என்றால் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றக்கூடியவர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றவர்கள், இல்லைன்னா வேறு மக்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இங்கிருந்து மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, இங்க இருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞானிகளாக போய் உலகம் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் கல்வி முன்னேறி இருக்கிறது. நீங்க இன்னும் 30 வருஷம் பொறுத்து உயர்கல்வியிலே தொடக்கூடிய இலக்கை கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களே, அதை கடந்து வந்தது தமிழ்நாடு. அந்த இலக்கை தொட்டு விட்டோம். அதனால எங்க பிள்ளைங்க 2 மொழி படித்தால் போதும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தோடு பழகுவதற்கு, நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து திணிக்க வேண்டும். இல்ல நான் பணம் கொடுக்க மாட்டேன்னா, நீ 10,000 கோடி கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை, என் பிள்ளைகள் நீ சொல்லுவதற்கு அடிபணிய மாட்டார்கள். இதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய பிறந்த நாள் செய்தி. அதே போல இன்னும் டீலிமிட்டேஷன் பத்தியே பேசலையே, ஏன் இப்பவே ஆரம்பிக்கிறீங்கன்றாங்க. எல்லாம் வந்து முடிஞ்சு தேர்தல் முடிஞ்ச அப்புறமா பேச முடியும். நீ பேச ஆரம்பிக்கும் போதே நான் என்னுடைய தேவை என்ன என்று, எங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு மெதுவாக தான் வேற புரியும் இல்லையா? சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க, பட்டுதான் புரிந்து கொள்வீர்கள். இப்ப பேசினாதான் உங்களுக்கு சரியான நேரத்தில் அதற்குள் எங்களுடைய உணர்வுகள் புரியும். நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, மகளிர் மசோதா கொண்டு வரப்பட்ட போதே சொன்னீர்கள் டீலிமிட்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மகளிர் மசோதாவாக நாங்க நடைமுறைப்படுத்துவோம் என்று. அப்ப டீலிமிட்டேஷன்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய அடிப்படை உரிமை என்பதற்காக சொல்லுகிறேன். 10 பேர் சேர்ந்து பேசினா கேட்கும். அந்த 10 பேரை 2 பேரா குறைச்சா யாருக்கும் நம் குரல் கேட்காது. அதுதான் நம்முடைய நம்ம போராட்டத்தின் அடிப்படையே அதுதான். இப்ப 39 பேர் இருக்கும், பாண்டிச்சேரியை சேர்த்தா 40, 39 பேர் 80, அதுவும் தென்மாநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்தையும் சேர்த்தா நம்முடைய குரல் உறுதியான குரல் அங்க நாடாளுமன்றத்திலே. அதை குறைக்கிறார்கள் மக்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.